வணக்கம் வீலர் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம 10th மேக்ஸ்ல இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 100 பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரியஸ்ல. ஸோ லைவோட சீரியஸ்ல அதில் இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம 6வது லெசன் வந்து டெக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே டெக்னாமெட்ரி புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே அன்பு தொல்லைகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் 6th லெசன் ஃபர்ஸ்டே போடலாம்னு சொல்லிட்டு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஸோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம 6வது லெசன் போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 6.1க்கு மட்டுமா கேட்டால் கிடையாது, ஓகேங்களா? ஸோ 10th மட்டுமா கேட்டால் கிடையாது. ஸோ லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆக பார்த்தனால கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 10 மினிட்ஸ் இதில் நான் செலவு பண்ணலான்னு விரும்புகிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே கம்பல்சரியாக ஒரு 10 மினிட்ஸ் ஓகேங்களா பார்க்குங்க. அதேமாரி தமிழ் மீடியம் பசங்களும் நீங்களும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், தமிழ்லையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்களும் ஒரு நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் நீங்க கன்ஃபார்மா படிச்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்பதான் 11th உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி இருக்கு, அதே மாதிரி 12th ட்ரிக்னாமெட்ரி இருக்கு. நீங்க எங்க போனாலும் இனிமே ட்ரிக்னாமெட்ரி இருக்கு. ஸோ அதனால இதை படிச்சு வச்சுங்க. அதே மாதிரி இப்பயே படிச்சாதான் நம்மளுக்கு புரியும். இப்ப என்னன்னா ட்ரிக்னாமெட்ரியில சைன் தீட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, காஸ் தீட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, டேன் தீட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிலாம் என்ன, ஓகேங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைட்ஸுக்கான பேர், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன், தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த டயக்ராம் வச்சுன்னா இந்த சைன் டீட்டாவோட வேல்யூ, காஸ் டீட்டாவோட வேல்யூ, டேன் டீட்டாவோட வேல்யூ எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும், ஓகேங்களா? அப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தால், ஓகேங்களா, ஸோ இது வந்து அப்ளிகேபிள் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகாது, ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் டிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் உட்காரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க ஒரு டீட்டா நம்ம கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஓட ஒரு டீட்டா கொடுத்துருப்போம். அது ஏன் ஓல தான் கொடுக்கணும், எம்ல கொடுக்க கூடாதான்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரில இருக்கணும். இதுவும் இதுவும் கரெக்டா பர்பண்டிகுலரா இருக்கும். இந்த எல் ஷேப்ல இருக்குது பாத்தீங்களா, இது வந்து 90 டிகிரில இருக்கும். அதனாலதான் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. இங்க கொடுக்கலாமான்னு கேட்டனா கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அங்கேயும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்ப என்னன்னா சைன் டீட்டா, இப்ப அந்த டீட்டால இருந்து அந்த டயக்ராம்ல இருந்து எது ஆப்போசிட் சைட், எது அட்ஜசன்ட் சைட், எது ஹைபோடெனியூஸ் சைட், அதாவது எது அடுத்துள்ள பக்கம், எதிர் பக்கம், கரணம், இது மூணுத்தையும் நம்ம சொல்லிட்டேன்னு வைங்களேன், இந்த லெசனே பினிஷ், ஓகேங்களா? ஸோ டீட்டா, இங்க டீட்டா இருக்கா, இங்க டீட்டா இருக்கா, இந்த டீட்டாக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது, ஓகேங்களா? ஆப்போசிட் சைட், ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் சைட் தமிழ் மீடியத்துல எதிர்பக்கம், எதிர்பக்கம், அவ்வளவுதான், ஓகேங்களா? சோ இப்ப ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா எது பெருசுன்னு பாருங்க, ஓகேங்களா? சோ இந்த சைட்ஸை நம்ம வந்து ஆப்போசிட்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது ஒண்ணு இருக்கு, அண்ட் தென் இது ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெருசு நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீல இருந்து ஓ பெருசா. அப்ப அதை வந்து என்ன சொல்லணும்னா கரணம், அப்படின்னா ஹைபோடெனியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், ஓகேங்களா? கரணம்னா என்னது, ஹைபோடெனியூஸ். அண்ட் தென் மீறி இருக்கிறது அடுத்துள்ள பக்கம், அதாவது அட்ஜசன்ட், அடுத்துள்ள பக்கம். ஸோ தமிழ் வீடியோ அடுத்துள்ள பக்கம் எழுதிங்க. இப்ப சைன் டீட்டானா என்னன்னா ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ். தமிழ் மீடியத்துல எப்படி எழுதலாம், ஆப்போசிட் என்னது, எதிர்பக்கம் டிவைடட் பை கரணம், ஓகேங்களா? ஸோ அப்ப எழுதும் போது அதோட இதுவும் எழுதி வச்சுக்கீங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஏபிசி அந்த பி ஓஎம்பி, ஓகேங்களா, எம்ஓபி அதை எழுதி வச்சுங்க. ஸோ எதிர்பக்கம்ன்றது பிஎம்ஆ இல்லை எம்பியா, எம்பின்னு போட்டுக்கலாம். கரணன்றது ஓபி. அதே மாதிரி அட்ஜசன்ட் என்னது, ஆ பக்கம், ஆப்பா கம் பை கரணம். ஸோ இது ஓகேங்களா? அப்ப அது என்னது, எம் ஓ டிவைடட் பை ஓபி, அவ்வளவுதான். இப்ப tan தீட்டானா என்னன்னா sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா, ஓகேங்களா? அப்ப sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னாலே sin தீட்டா என்னது, ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ். அதே cos தீட்டா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ். அப்ப ஹைபோடெனியூஸும் ஹைபோடெனியூஸ் கேன்சல் ஆயிடுச்சா, மீதி என்ன இருக்கும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய
ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய tan theta. அப்படின்னா தமிழ்ல என்ன வரும், ஆப்போசிட்னா எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இதனால தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க நோட்ல எழுதிக்கிங்க. தமிழ் மீடியம் தமிழுக்கு எழுதிங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதிங்க. வேணுன்றவங்க ரெண்டுத்தையுமே படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். இப்போ இதை வச்சு நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு மேல நம்மள ஒரு கொஞ்சம் ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க அந்த ஐடென்டிட்டியை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. இதை எப்படி ப்ரூவ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எப்படி ப்ரூவ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பித்தகரஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்கும் 4th லெசன்ல. அதை வச்சு ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு தியரமை ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அந்த தியரமோட பேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 242. ஓகேங்களா. ஸோ 242ல உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் போடுறேன் வீடியோ. ஓகேங்களா. அதுக்குன்ட்டு தனியாவே நான் இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு போடுறேன். இப்ப இது மட்டும் ஐடென்டிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா இல்ல. அப்ப sin ஸ்கொயர் தீட்டானா நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி போயிடுச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இது மூணுமே ஐடென்டிட்டி தான். அதாவது மெயினா ஒரு ஐடென்டிட்டி, அதுல இருந்து 2 ஐடென்டிட்டி நம்ம உருவாக்கிறோம். அதே மாதிரி தான் இங்க. ஓகேங்களா. அப்ப சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்னது 1. அதே மாதிரி tan ஸ்கொயர் தீட்டா என்னது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நம்ம எடுத்துட்டு போயிடும். இதுதான் இங்க இருக்கிற tan அப்படி எடுத்துட்டு போயிட்டா இது 1 ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அதுதான் இங்க வந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்க இருக்கிற tan மட்டும் வேணும்னா இந்த 1 இப்படி எடுத்துட்டு போயிட்டா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்ப இதை வேற எப்படி எழுதலாம், காட் ஸ்கொயர் தீட்டாக்கு மட்டும் வேணும்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அவ்வளவுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற இது இந்த 9 ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்ல ப்ரூவ் பண்ணும் போது யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டானா எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து மைண்ட் கால்குலேஷன். ஓகேங்களா. இது போட்டா நம்மளுக்கு ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல தெரியணும். அதுதான், அதுக்கு தான் போட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசன் அடுத்தது ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்ப ஒண்ணு இல்ல, இதோ இருங்க, நான் அடுத்த பேஜ்ல ஒண்ணு காட்டுறேன். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, இப்ப சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. சோ அதாவது ஆல்னா இங்க இருக்கிற எல்லா ஐடென்டிட்டியுமே அந்த ஃபங்க்ஷனுமே பிளஸ். ஓகேங்களா. ஆல் அதுதான். இதுல வந்து சைனோ அந்த எஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுனால சைனோ அதோட இன்வர்ஸ் கொசிக்கணும். அது மாதிரி டீன்னு ஆரம்பிக்கிறதுல டேனோ அதோட இன்வர்ஸ் காட்டும். அது மாதிரி காசுனா காஸ், கப்புனா காசோ, சீக்கணும், அதெல்லாம் மட்டும் தான் பிளஸ். இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 90 மைனஸ் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. 90 இங்க இருக்கு, இந்த கோடு தான் 90, இந்த கோடு தான் 90. ஓகேங்களா. மைனஸ் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. 90ல இருந்து கம்மி பண்ணிட்டுன்னா இப்படி தானே வரும். அப்ப இங்க எல்லாமே பிளஸ் இல்ல, அதனாலதான் இங்க சைன். ஓகேங்களா. 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டான்னு வரும். ஓகேங்களா. ஆங்கிள் மாறதுனால காஸ் தீட்டான்னு வரும். அதாவது இந்த 90லயும் இங்க 270லயும் சேஞ்ச் ஆகும். சைன் வந்து காசாவும், காசு வந்து சைனாவும், டேன் வந்து காட்டாவும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அதை கத்துக்கிட்டு பிளஸ்ஸா மைனஸான்ட்டு இதை வச்சு பார்க்கணும். ஓகேங்களா. சோ இப்போ 180ல இருந்தா சேஞ்ச் ஆகுமா கேட்டா மாறாது. ஓகேங்களா. இந்த வெர்டிக்கல் லைன்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. சோ இதுல தான் அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டா, காஸ் 90 வெர்டிக்கல்ல இருக்கு. ஸோ காஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா வரும். 90 மைனஸ் தீட்டா எல்லாமே பாசிட்டிவ்னால இங்கேயும் பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்ப 3 தீட்டா பார்த்திருப்போம், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இப்ப இந்த 3 வச்சுட்டு இன்னொரு 3த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா கொசிகன் தீட்டானா சைனோட இன்வர்ஸ் தான். அதாவது கொசிகன் தீட்டானா 1 பை சைன் தீட்டா. அதே மாதிரி சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா, காட் தீட்டானா 1 பை டான் தீட்டா. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அந்த 3 சைன் காஸ் டான். ஓகேங்களா. உங்க 10th புக் வரையும் சைன் காஸ் டான் இந்த 3த்தை வச்சு மட்டும் சம் போடுங்க. கொஸ்டின்ல வேற என்ன வந்திருந்தாலும் இந்த 3த்துல மாத்திட்டு நீங்க சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 10த்னால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இப்ப இதோட ஆங்கிள் வேல்யூஸ். ஓகேங்களா. சைன் இங்க 0ல இருக்கும் போது ஓகேங்களா சைன் என்னவா இருக்கும்,
இந்த நான் சைனோட படத்தை கூட போட ரெடி ஓகேங்களா. ஆனா நீங்க பாப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அப்படியே ஆன்சர் போடுறேன். சைன் 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சைன் 0 எப்பயுமே 0, அது மாதிரி லாஸ்ட்ல 1 ஓகேங்களா. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 0 0. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 1/2 1/√2 √3/2. இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபினிஷ், அதாவது புரிஞ்சிடும் ஓகேங்களா. 0 1/2 1/√2 √3/2 1. இத அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல எழுதுனா காஸ் ஓகேங்களா. சோ ரிவர்ஸ்ல எழுதுறோம் 1 √3/2 1/√2 1/2 0 அவ்வளவுதான் ஓகேங்களா. ரிவர்ஸ்ல எழுதுனா காஸ். இப்ப tan நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டேனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். sin θ by cos θ. சைனையும் காசையும் டிவைட் பண்ணா போதும். 0 டிவைடட் பை 1. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா வரும் 0/1. ஆன்சர் என்னது 0. 1/2 டிவைடட் பை √3/2. அப்ப டிவைட் பண்ணா 2 2 கேன்சல் ஆயிட்டு 1/√3 வருமா ஓகேங்களா. சோ அதுக்கு அடுத்தது 1/2 1/√2 கேன்சல் பண்ணா 1. இங்க √3/2 இருக்கு அண்ட் தென் 1/√2 இருக்கு. 2 2 கேன்சல் பண்ணிட்டா √3/1 வரும். சோ டிவைட்ல 1 இருந்தா கணக்கு இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா 1/0. எனிதிங் டிவைடட் பை 0 என்னது நம்மளுடைய இன்ஃபினிட்டி வருவாப்ல ஓகேங்களா. இன்ஃபினிட்டி. சோ இதுதான் இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டா தெரியும். அது மாதிரி இந்த சைன் இந்த டேபிள் வேல்யூ டேபிள் மட்டும் கொஞ்சம் மக்கப் இல்லாம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மக்கப் ஃபர்ஸ்ட் மீதி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் அதுல என்ன பண்றீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல இந்த ஐடென்டிட்டிஸ்ல எழுதி வச்சிருக்கேன். 6th லெசன் அட்டன் பண்ற மாதிரி இருந்தா ஆர்எல்ஸ் ஓகேங்களா இந்த டேபிள் மட்டுமா அது எழுதி வச்சிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க இப்ப சம்முக்குள்ள போலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சம் ஓகேங்களா. இஃப் cos θ cosecant θ plus cot θ equal to p, அதாவது cosecant θவும் cot θவும் p ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. then prove that cos θ equal to p square minus 1 divided by p square plus 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா cos square θவும் cot square cosecant θவும் cot θவும் pன்றாங்க. அப்ப நம்ம அந்த ப்ரூவ் தட்ல இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு இதை வச்சுட்டு இருந்தா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம காட் எடுத்துட்டு வர போறோம் ஓகேங்களா. சோ அந்த காசை நம்ம எடுத்துட்டு வர போறோம். எடுத்துட்டு வரலாமா. இதை எடுத்துட்டு வந்தனாலே ஈஸி ஓகேங்களா. சோ சைமல்டேனியஸ்ல எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன்ல அதை எழுதிருங்க. given that cosecant θ plus cot θ equal to p. இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ஐடென்டிட்டி தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை வச்சு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. cosecant square θ ஓகேங்களா. சோ இது வச்சு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இது பாருங்க இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஏன் அப்படின்னா இங்க கொசிக்கனும் காட்டும் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஓகேங்களா. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா ஐடென்டிட்டின்னு போட்டு cosecant square θ minus cot square θ என்னது 1 ஐடென்டிட்டி ஓகேங்களா. இப்ப இத a square minus b square ஃபார்மேட்ல பிரிக்கிற அப்படின்னா என்ன வரும் a plus b into a minus b வருமா. சோ அந்த மாதிரி பிரிக்கிற. அப்ப cosecant θ plus cot θ into cosecant θ minus cot θ equal to 1. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் இந்த cosecant θ plus cot θ தான் வேணுமா. மீதி எக்ஸஸ் அது இருக்கா. அப்ப இதை இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டா cosecant θ plus cot θ equal to 1 divided by ஏன்னா மல்டிப்ளைல இருக்கு டிவைட்ல எடுத்துட்டு போயிடணும் cot θ ஓகேங்களா. சோ இது எடுத்துட்டு போயிடாச்சு. இப்ப இது என்னது இல்லைன்னா நம்ம வேற எப்படி பண்ணலாம்னா இது வந்து எப்படி சொல்றது ஓகே இது இருக்கட்டும் ஓகேங்களா. சோ வேற எப்படி பண்ணலாம்னா இதை பீன் வச்சுக்கலாமா. சோ இதை பீன் வச்சுட்டு இப்ப cosecant θ minus cot θ மட்டும் இங்க இருக்கட்டும். சோ இதுல வந்து இங்க மைனஸ் இருக்கட்டும் இங்க பிளஸ் இருக்கட்டும். நான் இங்க மைனஸ் எடுத்துட்டு போறேன் இங்க வந்து பிளஸ் எடுத்துட்டு போறேன். சோ இது மைனஸ் இது பிளஸ் ஓகேங்களா. சோ நான் மாத்திக்கிறேன். அப்ப இது என்னவா இருக்கும் 1/p இருக்கும்
பி தான் கொசிகன் தீட்டா காஸ் தீட்டா தீட்டா மைனஸ் காட் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டு ஈக்குவேஷன் நான் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்றேன். ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா p பிளஸ் 1 பிளஸ் p நது p பிளஸ் 1 பிளஸ் p நது p இன்டு p p ஸ்கொயர் பிளஸ் 1 வருமா டிவைடட் பை p வருமா. அங்க என்ன இருக்கு கொஸ்டின்ல கீழே வந்து p ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை வர வைக்கிறதுக்காக தான் நான் இந்த p ஸ்கொயர் பிளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்ல போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுதான் ஓகேங்களா. அதனாலதான் இப்போ வாங்க ஆட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஈக்குவேஷன் 1 காட் தீட்டா. அது மாதிரி ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 2ல என்ன இருக்கு கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு p பிளஸ் 1 பிளஸ் p. ஸோ கொசிகன் தீட்டா 2 இருக்கிறதுனால 2 கொசிகன் தீட்டா காட் தீட்டா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஆகி p ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை p ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சிருங்க. இப்போ என்ன பண்ணனா ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுங்க. அது எப்படி மைனஸ் பண்றீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு என்ன வரும்னா எப்படி சொல்றது செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடாம ஓகே செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே போடுங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது காஸ் தீட்டா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவா. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை p மைனஸ் p வருமா. இப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். மைனஸ் 2 காட் தீட்டான்னு இருக்குமா. மைனஸ் 2 காட் தீட்டா இருங்க ஒழுங்கா எழுதிடுறேன். மைனஸ் 2 காட் தீட்டா ஈக்குவல் டு இதை மணி பண்ணா 1 மைனஸ் p ஸ்கொயர் பை p. இப்ப மைனஸ் ரெண்டுத்துலயும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டா த்ரூ அவுட் ஓகேங்களா. மல்டிப்ளை பை மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டா 2 காட் தீட்டா இது வந்து அப்படியே மாறிடும் p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p. அப்படி இல்ல வேற என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மைனஸ் 2 அப்படின்னு போட்டுங்க. ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்றது வராது. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றேன் ஓகேங்களா. டிவைட் பண்றேன். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல என்ன இருக்கு p ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இருக்கு. அப்ப இதில் தான் இந்த p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் 4 டிவைடட் பை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 காட் தீட்டா டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 2 கொசிகன் தீட்டா கொசிகன் தீட்டா ஓகேங்களா. அதே மாதிரி இங்க p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p. அதே மாதிரி இங்க p ஸ்கொயர் பிளஸ் 1 பை p. தென் p கேன்சல் ஓகேங்களா. 2 கேன்சல். காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் ஓகேங்களா. அதாவது போய் பார்த்துட்டு வாங்க. காட் தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கேன் 1 பை tan தீட்டா. tan தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கேன் sin தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ 1 பை sin தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா பை sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஓகேவா. அதே மாதிரி கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பை sin தீட்டான்னு எழுதலாமா. அப்ப டிவைட்ல இருக்கிறது மேல போயிடுமா. இப்ப இதை வந்து 1 பை sin தீட்டான்னு எழுதுறோம்னு வைங்களேன். இப்படி எழுதும் போது இது என்ன ஆகும்னா ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டெப்பை நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்க எழுதிடுறேன். இன்ட்டு sin தீட்டா அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும் p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ sin தீட்டா கேன்சல். அண்ட் தென் இப்போ என்ன இருக்கும் p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துச்சான்னு பாருங்க. இருக்கா. ஸோ அவ்வளோதான் என்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதை போட்டு நம்ம சைனு போட்டோன்னா நம்மளுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்ல எதனா டவுட்டா இருந்தால் ஓகேங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அண்ட் தென் அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. அடுத்த சம்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா ஈக்குவல் டு p
and sin square theta by cos theta equal to q, then prove that p square q square into p square plus q square plus 3 equal to 1. ஸோ இந்த சம் தான் பார்க்கலாம். இதுல வந்து ரெண்டு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு அந்த இது ஒரு இன்ட்டு. இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குவல் டு 1 வர வைக்கணும். இப்போ நம்ம கிவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா p தான் என்னது cos square theta by sin theta and q னா என்னது sin square theta by cos theta. ஸோ இதை எடுத்துக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு ஓகேங்களா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வரலாம். டேக்கிங் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னது பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 3 ஓகேங்களா. ஸோ அதை பண்ணலாம். பி ஸ்கொயர் என்னது அதை இங்க அப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா. காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அதே மாதிரி கியூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா whole square full extent. p square என்னது cos square theta by sin square theta sin theta whole square plus q square இருக்கிறதுனால sin square theta by cos theta whole square plus 3. ஸோ இது வந்து ரொம்ப மெயின் ஓகேங்களா. இது வரையும் போட்டீங்க. இப்போ ஸ்கொயர்ல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. cos square into square 4 by sin square theta into ஓகேங்களா. ஸோ இன்டு sin power 4 theta by cos square theta ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி பண்ணுறங்க. cos square theta cos power 4 theta by sin square theta plus sin power 4 theta by cos square theta plus 3. ஸோ இப்போ வெளியே இருக்கிறது எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் சைன் ஸ்கொயர் இருக்குது. இதில் ஒரு 4 இருக்கிறதுனால 2 கேன்சல் பண்ணிடலாம். அதேமாரி இதில் வந்து இதையும் கேன்சல் பண்ணிட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஓகேங்களா. ஸோ இன்ட்டு பதில் அப்படியே நான் எழுதிக்கிறேன் சைன் ஸ்கொயர் தீட்டான்ட்டு ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா கீழே வந்து காமனாக அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணுன்றதுக்காக கீழே என்ன பண்ணிக்கிறேன்னா இதுல இந்த டேர்ம்ல ஓகேங்களா. சோ இந்த டேர்ம்ல என்ன பண்றேன்னா காஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்ப காஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணா காஸ் 6 பவர் தீட்டான்னு வருமா. அப்ப கீழே என்ன வரும் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த டேர்ம்ல என்ன பண்ண போறேன்னா நான் சைன் ஸ்கொயர் தீட்டாவால மல்டிப்ளை பண்ணா இங்கேயே சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இங்கேயே சைன் ஸ்கொயர் அப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இங்க சைன் ஸ்கொயர் தீட்டால பண்ணா சைன் 6 பவர் தீட்டான்னு வரும். அதே மாதிரி இங்க பிளஸ் 3க்கும் நம்ம அதே மாதிரி போட்டோம்னா 3 sin ஸ்கொயர் தீட்டா இல்ல cos ஸ்கொயர் தீட்டாவையும் போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா. sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா உள்ள இருக்கிற cos 6 பவர் cos 6 நம்ம எப்படி எழுதலாம் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா மாறிடும் ஓகேங்களா. அதுதான் இங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிளஸ் sin பவர் 6 எப்படி பெறலாம் sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் plus 3 times sin square theta cos square theta. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus 3ab அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b whole cube equal to a cube plus b cube plus 3ab minus 3ab ஓகேங்களா. ஸோ இது வந்து 3ab மைனஸ். ஸோ இந்த 3ab அப்படின்றத விட இதை வந்து 3 இது வேற எப்படி எழுதலாம் 3ab இன்ட்டு a பிளஸ் b இப்படின்னு ஷார்ட்டாவே நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்மளுக்கு வரும். இந்த a பிளஸ் b கியூப் பதில் இதை நம்ம இங்க உள்ள இன்செர்ட் பண்ணலாமா. ஸோ இன்செர்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. அப்ப இது மட்டும் தான் வேணுமா, அதனால இதை இப்படி எடுத்துட்டு வந்துட்டா a பிளஸ் b ஹோல் கியூப் மைனஸ் 3ab a பிளஸ் b இது வருமா. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு பிளஸ் 3ab அப்படியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம இதை எழுதணும் ஓகேங்களா. இதை எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, இந்த சம்மே முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுதுறது தான் இந்த மேட்ரு. இதை வேணா நான் தனியா அந்த சைட்ல எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதை மட்டுமே நான் தனியா அந்த சைட்ல எழுதி காட்டுறேன். இது ஐ திங்க் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது ஓகேங்களா, கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. ஸோ பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3ab அப்படின்னு இருக்கு.
நான் இந்த ஏ கியூப் பி கியூப் மட்டும் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். என்ன ஃபார்முலானா ஏ பிளஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலானா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 டைம்ஸ் ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ இது ஃபார்முலா. இங்க எனக்கு இது மட்டும் தான் வேணும், அதனால இதை இந்த ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துட்டுனா ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஏ, ஓகேங்களா, ஏ பி பிளஸ் ஏ பிளஸ் பி இது வந்துடும். ஓகேங்களா, ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஸோ இது வந்து ஃபார்முலாவா இதான் வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன். ஏக்கு பதில் என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு. பிக்கு பதில் என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு. ஆல்ரெடி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அதையும் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாங்க இதுல அப்ளை பண்ணலாம். அப்ளை தி above formulae. above formula அப்ளை பண்ணனா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, அங்கிருந்து கண்டினியூ ஆகும். பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகும். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு 1 எடுத்துட்டு வரது தான் மோட்டிவ். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு வரலாமா, இதை எடுத்துட்டு வரும்போது இந்த ஃபார்முலால அது இங்க இருக்கிற இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ப ஏ பிளஸ் பியா சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3 டைம்ஸ் இங்க ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து ஐடென்டிட்டி சொல்லியிருப்பேன், ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருப்பேன். அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது, அதுவும் ஒண்ணுதான். அதாவது 2 பிளஸ் 3யும் 3 பிளஸ் 2வும் என்னது 5 தான், இதுவும் 5 தான். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான், அதனாலதான் சொல்றேன். ஸோ இது வந்து 1 கியூப். ஓகேங்களா, அப்ப மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பிளஸ் வராது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆல்மோஸ்ட் இதுவும் ஒண்ணுதான். ஓகேங்களா, ஸோ அதனால இது 1 பிளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப பிளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுமா. அப்ப மீதி 1 கியூப் இருக்கும். 1 கியூபோட வேல்யூ 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ஸோ நம்ம மோட்டிவ் என்னன்னா அதை தான் எடுத்துட்டு வரணும். ஸோ அதை எடுத்துட்டு வந்தாச்சு. ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, ஈக்குவல் டு 3ன்னு இருக்கு. இங்க பாருங்க ஈக்குவல் டு 3ன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ இங்கேயும் நம்ம 3ன்னு போட்டு ஒரு பாக்ஸை போட்டு நம்ம ஸோ ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு ஆன்சரை ஹைலைட் பண்ணி காட்டியாச்சு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் இந்த சம். இது ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணி வைக்குங்க, இல்ல ஸ்கிப் முன்னாடியே தள்ளி நீங்க பாத்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல 10வது சம்மா இருக்கு. ஸோ இந்த சம் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் பயிற்சி 6.1ல 10வது சம். ஓகேங்களா, ஸோ இதை எடுத்து வச்சு உட்காந்து பாருங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி போடலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிவ்வனா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கிவ்வனா கொடுத்துருக்கிறது வந்து 1/a ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை. ஓகேங்களா, ஸோ இது கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 1/a ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ ஏ ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிவ்வனை ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், அதை ஏ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதுமாதிரி காஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் டிவைடட் பை 1 பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ காஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு ஆல்ரெடி ஐடென்டிட்டி சொல்லியிருப்பேன். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னா அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் என்னது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா. ஸோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி ஆன்சர்லயும் சைன் தீட்டா வரணும் அந்த ஒரு காரணத்துக்காக. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி.
ஸோ இங்க 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் ஓகேங்களா, அதனால இங்கேயும் 1 ஸ்கொயர் போட்டுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை 1 ஸ்கொயர் போட்டுட்டு அந்த ஃபார்முலேட்ல எடுத்தா 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டூ 1 பிளஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும், 1 பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்மேட் மாற்றத்துக்காக நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 பிளஸ் சைன் தீட்டாவுக்குள்ள இது ஒரு 1 பிளஸ் சைன் தீட்டா போச்சுன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 பிளஸ் சைன் தீட்டா. இது எதோட வேல்யூ 1 பை ஏ ஸ்கொயர் ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன வேணும், ஏ ஸ்கொயரோட வேல்யூ தானே வேணும். அப்ப டேக்கிங் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன், ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். எப்பயுமே பண்ணா 2 சைடுமே தான் பண்ணணும் ஓகேங்களா, சைட்ஸ் ஓகேங்களா. அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 பை சைன் தீட்டா, கீழே இருக்கிறது மேல போயிடும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ இது ஏவோட வேல்யூ. இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஓகேங்களா என்ன பண்ணும், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், சைன் தீட்டா. அப்ப ஏவோட வேல்யூ என்னது பாத்துங்க, 1 பிளஸ் சைன் தீட்டா divided by 1 minus sin theta ஓகேங்களா. a ஸ்கொயர் ஓட வேல்யூ minus 1 divided by 1 plus sin theta by 1 minus sin theta plus 1. so இத நம்ம இந்த மாதிரி கஷ்டமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 plus sin theta divided by 1 minus sin theta minus 1. இந்த டிவைட்ல இருக்கிறது இப்படி இன்ட்ல போயிடுச்சுன்னா மல்டிப்ளைல போயிடுச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். எப்படி ஆகும்னா எப்படி சொல்றதுன்னா, ஸோ இல்லை இப்போதைக்கு டிவைட்னே வச்சுக்கிங்களேன். ஸோ இதை வந்து இப்போ இப்படி பண்ண தேவையில்ல ஓகேங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ சால்வ் பண்ணும்போது மேலே தனியாக கீழே தனியாக சால்வ். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணனா சால்வ்னா ஆகும் அப்படின்னு பாருங்க ஓகேங்களா. அப்போ 1 பிளஸ் சைன் தீட்டா அண்ட் தென் மைனஸ். ஸோ இதோட ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 1s are 1. அது மாதிரி இங்கே ஒரு மைனஸ் அண்ட் மைனஸ் இந்த பாருங்க இங்க ஒரு 1 இருக்கு, இதை 1 பண்ணா மைனஸ் 1 பண்ணா மைனஸ் 1 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ மைனஸ் 1. அப்ப என்ன வரும், பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இதே திங் தான் இங்க கீழேயும் ஓகேங்களா. அப்படி பண்ணா 1 பிளஸ் சைன் தீட்டா பிளஸ் 1 பண்றதுனால பிளஸ் 1, அது மாதிரி மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும் ஓகேங்களா, டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டாவை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற இங்க பிளஸ் 1 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு. அதே மாதிரி இங்க பிளஸ் சைன் தீட்டா இங்க மைனஸ் சைன் தீட்டா. மீதி இருக்கிறதுல எழுதுங்க, மேல 2 சைன் தீட்டான்னு இருக்கும், கீழே இந்த இடத்துல 2 மட்டும் இருக்கும். அப்ப 2 கேன்சல் பண்ணிட்டா சைன் தீட்டா. ஸோ அவ்வளவுதான் வந்துச்சு நம்மளோட ஆன்சர், இங்கேயே முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ ரொம்ப பெருசா போட தேவையில்ல, ஒரே 4 ஸ்டெப் ஓகேங்களா. ஸோ ஏ கண்டுபிடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கொயர் பண்ண, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஓகேங்களா, ஐடென்டிட்டியில போட்டு அப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்ண, ஏவோட வேல்யூ கச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஃபார்முலால அந்த டு ப்ரூவ்ல அப்ளை பண்றேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அதை சால்வ் பண்றேன், அப்புறம் கேன்சல் பண்றேன். 6வது ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சரே வந்துடும் ஓகேங்களா. இதுக்கு 5 மார்க் தராங்க, தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு போங்க, கம்பல்சரியா கேட்பாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேங்களா. ஸோ இதுவரையும் இது முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இதுவரையும் நம்ம 6 பாயிண்ட் அந்த டிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் வச்சு கேட்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் தான். ஸோ அண்ட் தென் அடுத்த சம்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த சம்முக்கு போறதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டு என்னன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து ஓகேங்களா. ஸோ நான் சொல்லியிருக்க மாதிரி இங்க ஒரு பர்சன் ஸ்டாண்ட் பண்றாங்க இந்த பாயிண்ட்ல ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு சர்டைன் அதான் இங்க இருந்து மேல ஒரு பில்டிங்கோ இல்லைன்னா ஒரு டவரோ ஓகேங்களா, இல்ல ட்ரீயோ ஓகேங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்ல ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைன்னா அதோட டாப்போ ஓகேங்களா இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டாண்ட் பார்க்கும்போது இது வந்து லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது லைன் ஆஃப் சைட், நம்ம பார்க்குற ஒரு இடம் ஓகேங்களா, லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. நம்ம வாலுக்கும் நம்ம இங்க தரையில நின்றுட்டு இருப்போம் ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து இங்க பார்க்கும் போது இந்த தரையில நிற்கும் போது ஒரு ஆங்கிள் ஒன்று கிரியேட் ஆகும் ஓகேங்களா. அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இதுதான் ஓகேங்களா. இதுக்கு நீங்க பேர் கொடுத்துக்கலாம், இது ஒரு ரைட் ஆங்கிள் தான் இது. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு வாலோ ட்ரீயோ எல்லாமே
ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும் ஓகேங்களா, சாஞ்சிட்டு இருக்காது ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்க மெயின். அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் டிப்ரிஷன் ஓகேங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வால் மேல ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு சுவர் மேல, இல்ல ஒரு டவர் மேல, ஏதோ ஒரு ஹைட்டான ஆப்ஜெக்ட் மேல ஒரு பர்சன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, லைன் ஆஃப் சைட், இது வந்து ஒரு லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவாங்க, இதுல ஸ்ட்ரெயிட்டா பாக்குறது ஓகேங்களா. பர்சன் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா இப்படி பார்க்கலாம், ஆனா நம்மளுக்கு கீழே ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பால், இல்லைன்னா இன்னொரு பர்சன் ஓகேங்களா, இப்ப ஹெலிகாப்டர்ல இருந்து நம்ம பாக்குறது ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஒரு ஆங்கிள் ஆகும். அந்த ஸ்ட்ரெயிட்டா பாக்குறதுக்கும் நம்ம கீழே குனிஞ்சு ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறதுக்கும் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். அந்த ஆங்கிள் பேர் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரிஷன் ஓகேங்களா. சோ இது ரெண்டு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கினாலே போதும். இப்ப வர சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். அதே மாதிரி முன்னாடி நம்ம சொன்ன அந்த காஸ் டீட்டா, டேன் டீட்டா, சைன் டீட்டா இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும் ஓகேங்களா. சோ அடுத்த சம் பார்த்துடலாம் ஈஸியா. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்ல பாத்தீங்கன்னா, a kite is flying ஓகேங்களா, ஒரு கைட் இஸ் ஃபிளையிங் ஹைட் 75 மீட்டர் above the ground. ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஓகேங்களா ஒரு கைட், அதாவது காத்தாடியா சொல்லுவாங்க, கைட்னா அதாவது ஒரு பட்டம் பறக்குது 75 மீட்டருக்கு மேல பறக்குது கிரவுண்ட் லெவல்ல இருந்து. a string is attached to a kite is temporarily tied at to a point on the ground ஓகேங்களா. சோ ஒரு கிரவுண்ட்ல கட்டி வைக்கிறாங்க ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிங்னா கயிறு ஓகேங்களா, அப்புறம் அதை கிரவுண்ட்ல கட்டி வைக்கிறாங்க. the inclination of a string with the ground is 60 degree ஓகேங்களா, 60 டிகிரி ஓகேங்களா. சோ அந்த டிகிரி என்ன பண்றீங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அஸ்யூமிங், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் தான் கண்டுபிடிக்கணும். அஸ்யூமிங் தட் தேர் இஸ் நோ ஸ்லாக் ஆஃப் இன் தி ஸ்ட்ரிங். அதாவது ஸ்லாக்னா, நோ ஸ்லாக்னா என்னன்னா வளைஞ்சி போறது ஓகேங்களா, இப்படி வளைஞ்சு வர்றது அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாங்க ஒரு டயக்ராம் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். எல்லாரும் 3, 2, 1 சொல்லுங்க. 3, 2, 1 உங்களுக்கு டயக்ராம் வந்துடும் ஓகேங்களா. சோ ரெடி, 3, 2, 1 வந்துச்சு பாத்தீங்களா. சோ அதான் நானு வர வச்சிட்டேன். சோ இப்ப இதுதான் ஒரு டயக்ராம் ஓகேங்களா. இது ஒரு பட்டமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான் ஓகேங்களா, நான் என்னால முடிஞ்சது வரைஞ்சிருக்கேன். அதாவது இது ஒரு கிரவுண்ட் ஓகேங்களா. சோ இந்த கிரவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க கிரவுண்டு, இது வந்து ஃபுல்லாவே கிரவுண்டு, இங்க வந்து விடுறாங்க, இதுல வந்து டாட் பண்ணி வச்சிட்டாங்க ஓகேங்களா, கட்டி வச்சிட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து இது வந்து எவ்வளவு தூரம் பறக்குது, 75 மீட்டர் அபோவ் ஓகே. இது வந்து 75, இது வந்து ஸ்ட்ரிங் தெரியாது எக்ஸ். அதே மாதிரி எத்தனை 60 டிகிரில நம்மளுக்கு இன்க்ளேஷன் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாமா. ஸோ ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா இது டீட்டா, இது டீட்டாக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது ஆப்போசிட், அதாவது எதிர்பக்கம். இது ஹைபார்டினியூஸ், இது அட்ஜசன்ட். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாருங்க, அட்ஜசன்ட் வேணும் ஓகேங்களா. ஸோ அதான் என்ன வேணும், ஸ்ட்ரிங்கோட வேல்யூ தானே வேணும். ஸோ அது வேணும். அப்போ அட்ஜசன்ட் தான், ஹைபார்டினியூஸ் தான் வேணும். எது நம்மளுக்கு இருக்கு, ஆப்போசிட் இருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த 75 மீட்டர்னு இருக்கு. அப்ப இதை வச்சு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆப்போசிட் வேணும் ஓகேங்களா, ஹைபார்டினியூஸ் வேணும் ஓகேங்களா. அதை வச்சு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைன் டீட்டானா என்னது, சைன் டீட்டானா என்னது நம்மளுக்கு ஆப்போசிட் பை ஹைபார்டினியூஸா. அப்ப ஆப்போசிட் என்னது, பிஏ, ஏபின்னு வச்சுக்கலாம். ஹைபார்டினியூஸ் என்னது, ஹைபார்டினியூஸ்ன்றது ஏசி, ஏபி ஏசி. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 75 மீட்டர், ஏசியோட வேல்யூ தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏபி ஈக்குவல் டு 75, ஏசி ஈக்குவல் டு எக்ஸ், இதெல்லாம் சொல்லிட்டு கிவன்ல நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஆரம்பிச்சோம். ஸோ சைன் 60 என்னது, அதுதான் நான் அப்பயே சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பப்ளிக்ல போடும் போதோ இல்ல எக்ஸாம் ஹால்ல போகும்போதோ ஒரு பேப்பர்ல இதை எழுதிடுங்க ஓகேங்களா. வெளில இருந்து எழுதி எடுத்துட்டு போயிடாதீங்க, உள்ள நீங்க சுயமா உட்காந்து லாஸ்ட் பேப்பர்ல எழுதணும். வெளில இருந்து நீங்க எழுதி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்க. ஸோ மார்க் ப்ராக்டிஸ் போட்டாங்கன்னா அடுத்தது உங்களால எக்ஸாம் எழுதுறது கஷ்டம் ஓகேங்களா. ஸோ 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ பேன் பண்ணிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப சைன் டீட்டாவோட அந்த வேல்யூ மனப்பாடம் பண்ண சொன்ன பாத்தீங்களா, 0, 1/2, 1/√2, √3/2,
அண்ட் தென் 1. இது 0 டிகிரி, இது 0 டிகிரிக்கானது, இது 30 டிகிரி, இது 45, அண்ட் தென் இது வந்து 60 டிகிரி. அப்ப 60 டிகிரிக்கு என்ன ஆன்சர் வருது? √3/2. அப்ப 60 என்னது? √3/2 ஈக்குவல் டு 75x. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப என்னன்னா எக்ஸ், இப்ப எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால என்ன பண்றேன்னா இதை இப்படி எடுத்துட்டு வந்துடுறேன், இதை இப்படி எடுத்துட்டு போயிடுறேன். ஓகேங்களா? அப்ப √3x ஈக்குவல் டு 75 into 2 என்னது? 150. அப்ப எக்ஸ் மட்டும் தான் வேணும்னால 150 டிவைடட் பை √3 போட்டுக்கலாம். இதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். எப்படி அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, 3 எங்கன்னா வருதான்னு பாருங்க. சோ 3 5s என்னது? 15. அப்ப 50 நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணா 150 வருமா? அந்த மாதிரி பிரிச்சுட்டு √3 போட்டதுதான். ஒரு 3ல 2 √3 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க, √3னா 3/1/2. அதே மாதிரி இங்க ஒரு 3/1/2. அப்ப கீழே பேஸ் காமனா இருக்கிறதுனால மேல ஆட் பண்ணலாம். 1/2 + 1/2 ஆஃப் பிளஸ் ஆஃப்னது 1 ஆயிடுமா? அப்ப 3/1. அதுதான் இங்க ஒரு 3ல 2 √2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஒரு √2 நம்ம கேன்சல், ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி ஒரு √3 இருக்கும். ஸோ அதனால 50 √3 ஸ்ட்ரிங்கோட ஓகேங்களா லென்த் எல்லாமே இங்க மீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மீட்டர்னு இருக்கிறதுனால நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், இங்க மீட்டர்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? பாத்தீங்கன்னாலே ரொம்ப ஈஸி தான். இது 2 மார்க்ல அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்ல கேட்டா உங்க லக்கு. ஸோ பாத்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 ships are sailing in the sea on the either side of the lighthouse. அதாவது நடுவுல லைட் ஹவுஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு ஷிப், இந்த சைடு ஒரு ஷிப். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஓகேங்களா, அதாவது கீழ இருந்து தான் மேல பாக்குறாங்க, எலிவேஷன்னால மேல இருந்து கீழே பார்க்கல. ஆஃப் தி டாப் ஆஃப் தி லைட் அப்சர்வ்ட் ஃப்ரம் தி 2 ships are 30 degree and 45 degree. ஒன்னு வந்து 30 degree, ஒன்னு வந்து 45 degree. If the lighthouse is 200 மீட்டர் ஹை, அதாவது லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 200 மீட்டர் சொல்லிக்கிறாங்க. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ships. 2 ஷிப்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இது டயக்ராம் போட்டால் தான் கம்பல்சரியாக உங்களால் படிக்க முடியும். ஸோ அதோட டயக்ராம் ஒன்று பார்த்துருங்க. ஓகேங்களா? நான் அதை தரேன். ஓகேங்களா? அது மாதிரி 3 2 1 மேஜிக் சொல்லாமா? ரெடி? 3 2 1 ஒரு சொடக்கு போடுங்களா? அண்ட் தென் அதான் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம இங்கே சுருக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுதான் அதோட டயக்ராம். ஓகேங்களா? இன்னும் கூட பெருசு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க பெருசு பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போதான் வேலை. இது வந்து லைட் ஹவுஸ், இதுதான் லைட் ஹவுஸ். நடுவில் இங்க ஒரு ஷிப், இங்க ஒரு ஷிப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து பாக்குறாங்க. பார்க்கும் போது இது வந்து 30 டிகிரில பாக்குறாங்க, இது வந்து 45 டிகிரில பாக்குறாங்க, இது வந்து 200 மீட்டர் ஹை. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு சில இருந்து டியோட வேல்யூ வேணும். அதாவது சில இருந்து டியோட வேல்யூ வேணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, சில இருந்து டி. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ சில இருந்து ஏ, அப்புறம் இதோட வேல்யூ ஏல இருந்து டி. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாமா? அப்ப ஆட் பண்ணா அதோட ஆன்சர் வந்துருமா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கலாம் எப்பயும் போல. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து எழுதணும். என்ன எழுதணும்னா, நீ இதுதான் இதை ஏபி தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். டயக்ராம் இதுக்கு மஸ்ட். ஓகேங்களா? சோ லெட் ஏபி பி தி லைட் ஹவுஸ். ஏபி வந்து லைட் ஹவுஸ். லெட் சி அண்ட் டி பி தி பொசிஷன் ஆஃப், ஏன்னா நம்ம போட்டிருக்கோம் பொசிஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எழுதியாச்சு. தென் நம்மளோட வேல்யூலாம் எழுதிக்கலாம். ஏபியோட வேல்யூ என்னது? 200 மீட்டர். அதே மாதிரி ஆங்கிள் ஏசிபி ஆங்கிள் இதுல இருந்து வரணும். ஓகேங்களா? ஆங்கிள் ஏசிபி வந்து 30 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏடிபி, ஆங்கிள் ஏடிபி வந்து 45 டிகிரி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். இப்ப என்ன பண்ணணும்? ஓகேங்களா? அதாவது இது ஒன்று இருக்கு, ஆப்போசிட் சைடா இது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். இந்த சிஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சிஏவோடது. அப்ப இது ஒன்று இருக்கு, அதாவது இங்க டீட்டா இருக்கிறதுனால இது வந்து ஆப்போசிட்.
இது ஹைபாட்டினியூஸ், இது அட்ஜசன்ட். நம்மளுக்கு அட்ஜசன்டா ஆப்போசிட் வந்து தேவை. அப்ப எது ஃபார்முலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா tan theta. அப்ப tan theta equal to opposite by adjacent. ஆப்போசிட் சைடு என்னது இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம். இன் ரைட் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் ABC, ABC ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். எல்லாம் BAC எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எடுத்துட்டா தீட்டாவோட வேல்யூ என்னது? 30 டிகிரி. ஓகேங்களா? அப்ப tan ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 200 இருக்கு. அட்ஜசன்ட் தெரியாதனால CA அப்படின்னு வச்சுக்கலாம். tan 30 ஓட வேல்யூ தெரியணும். ஓகேங்களா? சோ tan 30 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இல்ல நோட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலே தெரியும். 1/√3 ஈக்குவல் டு 200 CA. இதை நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை யூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவை. அப்போ CA/200 ஈக்குவல் டு √3 இருக்கும். அண்ட் தென் CAவோட வேல்யூ மட்டும் தான் வேணும்னால இதை இப்படி எடுத்துட்டு போயிட்டா 200√3 ஈக்குவேஷன் நம்பர் 1. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ CAவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ADயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆங்கிள் என்ன வரும்? DAB. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் DAB அது பார்த்தோன்னா ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தோன்னாலும் சேம் தான். ஓகேங்களா? ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசன்ட் வேணும். அதனால இங்க பாருங்க ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசன்ட் வேணும். அதனால tan theta யூஸ் பண்றோம். தீட்டாவோட வேல்யூ 45. ஸோ theta ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. So tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் 200, adjacent தெரியல அதனால AD னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? tan 45 பாத்தீங்கன்னா 1. அப்ப 200 divided by AD. So இப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா taking reciprocal on both side. ஓகேங்களா? அதை எழுதிடுங்க. அப்படி பண்ணா 200 AD divided by 200 equal to 1. ஓகேங்களா? ஸோ இது இப்படி மல்டிப்ளை ஆச்சுன்னா AD equal to 200. இப்போ போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை பாருங்க. ஸோ CD வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவேஷன் 1 + 2. ஓகேங்களா? அப்ப AC plus AD equal to 200 plus 200√3. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் AC plus AD அது என்னது? இது CDயா ஈக்குவல் டு ரெண்டுத்துலயும் காமனான இருக்கு 200 இருக்கு. RS வேற என்ன பண்ணலாம்னா அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேங்க? ரெண்டுத்துலயும் காமனா 200 இருக்கு. அண்ட் தென் இதுல 1 இருக்கு பிளஸ் இதுல வந்து √3 இருக்கு. √3யோட வேல்யூ வந்து உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க 1.372 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டுக்கலாம் நீங்க. ஸோ போட்டோன்னா 200 into 2.372. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கான வர ஆன்சர் 546.4 சம்திங் வரும். ஸோ 4ஓட நிறுத்திக்கலாம். ஸோ அதுதான். ஓகேங்களா? CDயோட வேல்யூ. அப்ப 2 ஷிப்ஸோட வேல்யூன்ட்டு எழுதணும். ஓகேங்களா? distance between 2 ships is ஓகேங்களா 546.4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணி ஒரு பாக்ஸோ இல்லைனா ஒரு ஹைலைட்டோ பண்ணி வச்சிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தெரியும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இனியோட இந்த லைவ் ஓவர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த சம்ஸ்லாம் அடுத்த லைவ்ல பார்க்கலாம். நீங்க ஆதரவு கொடுத்தாதான் எங்களால இது பண்ண முடியும். அதனால இது உங்க 10th ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஓகேங்களா இல்ல டிக்னாமெட்ரி தெரியாம 11th போனவங்களுக்கோ ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வருங்கால 10th நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா 9th ஆல்ரெடி நம்மளுக்கு டிக்னாமெட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பாய் யூ ஆர் RJ அருண். டாடா.